வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் அலசப் போகும் கேள்வி ரொம்ப ஆழமானது. வாழ்க்கையில எல்லாமே போர் அடிக்குது, எதுலயுமே ஒரு ஈடுபாடு இல்ல. கவனமும் சிதறிக்கிட்டே இருக்கு. ஆமா, அப்படி சொல்ற ஒருத்தனால வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இது இன்னைக்கு நம்ம பலரும் கேட்கிற கேள்விதான் நினைக்கிறேன். சுத்தி பார்த்தா 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை எடுக்கிறது இதை விடுறதுன்னு தெரியாம கடைசியில எதுலயும் முழுசா இறங்க முடியாம ஒருவித சலிப்புல மாட்டிக்கிறோம். சரிதான். இந்த மனநிலையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற கேள்விக்கு விடை தேட நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிற மூலம் வேரும் இறக்கையும் அப்படிங்கிற ஒரு ஜென் கதை. ஒரு ஜென் கதையா? சுவாரஸ்யமா இருக்குமே. ஆமா, இந்த கதையோட நாயகன் ஒரு பணக்கார இளைஞன். வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிட்டான். ஆனா இப்போ எல்லாமே அவனுக்கு சலிச்சு போச்சு. அவனோட முக்கிய பிரச்சனை ஒரு விஷயத்துல நிலைச்சு நிக்க முடியாததுதான். அதேதான், இந்த விரக்தியோட உச்சத்துல அவன் ஒரு ஜென் குருவை தேடி போறான். இங்க நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அந்த இளைஞனோட நேர்மை. அவன் குரு கிட்ட போய் தன்னை ஒரு பெரிய சாதகனாவோ அறிவாளியாவோ காட்டிக்க முயற்சி பண்ணல. பதிலா, குருவே, இதுதான் என் பிரச்சனை, என்னால எதையும் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கிறான். எந்த ஒரு மாற்றத்துக்கும் இந்த நேர்மையான சுய பரிசோதனை தான் முதல் படி. கரெக்ட். சரி, கதைக்குள்ள போலாம். அந்த இளைஞன் குருவை பார்த்து சொல்றான், குருவே, எனக்கு இந்த உலகம் சலிச்சு போச்சு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்றான்? என்னால ரொம்ப நாள் எதையும் செய்ய முடியாது. தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா கூட 2 நாள் செய்வேன், 3ஆவது நாள் ஓடிடுவேன். இத மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர், எனக்கு இந்த மருந்து ஒத்துக்காது, இந்த சாப்பாடு பிடிக்காது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என் நோயை குணப்படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான். ஆனா அந்த குருவோட அணுகுமுறை தான் இங்க ஆச்சரியமா இருக்கு. அவர் அந்த இளைஞனை ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியால மடக்கிறார். என்ன கேக்குறார்? மகனே, உன்னையே நீ முழுசா மறந்து எப்பவாவது எதிலாவது மூழ்கி போன அனுபவம் உனக்குண்டா அப்படின்னு கேக்குறார். ஓ, இது ஒரு ஆழமான கேள்வி. ஏன்னா தியானத்தோட சாரமே தன்னை மறப்பதுதான். குரு அவன் வாழ்க்கையிலேயே இயல்பா அந்த அனுபவம் எங்கேயாவது நடந்திருக்கான்னு தேடுறார். அந்த இளைஞன் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா குருவே, சதுரங்க விளையாட்டுல மட்டும் அப்படி நடந்திருக்கு. செஸ் ஆடும்போது மட்டும் நேரம் போறதே தெரியாது. சாப்பாடு, தூக்கம் எல்லாமே மறந்துரும். அது ஒண்ணுதான் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்குன்னு சொல்றான். ஆமா, எனக்கு இந்த இடத்துலதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த இளைஞனோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாம குரு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த செய்ய போறாரு. ஆமா, வழக்கமான குருவா இருந்தா சதுரங்கம் ஒரு உலக விஷயம், அதை விடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. குரு தன் உதவியாளரை கூப்பிட்டு 12 வருஷமா இந்த மடாலயத்துல ஒரே ரூம்ல தியானம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு துறவிய ஒரு செஸ் போர்டோட இங்க கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. என்னது, 12 வருஷம் தியானம் செஞ்ச துறவியா? ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒருத்தனோட கவன சிதறலை சரி பண்ண எதுக்கு அவரை கூப்பிடணும்? இந்த அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் அந்த குருவோட தனித்துவம். அவர் அந்த இளைஞனோட பலவீனத்தை நிராகரிக்கல. அதுக்கு பதிலா அவனோட ஒரே பலமான ஆர்வத்தை, அதாவது சதுரங்கத்தை, அதே ஒரு கருவியா பயன்படுத்த நினைக்கிறார். மிக சரியான வார்த்தை. இது ஒரு மிக நுட்பமான உளவியல் அணுகுமுறை. ஒருத்தரோட பலவீனத்தையே பலமா மாத்திர கலை இது. அவனுக்கு பிடிச்ச வழியிலே கூட்டிட்டு போக போறார். செஸ் போர்டு வருது. 12 வருஷம் வெளி உலகத்தையே பார்க்காத அந்த துறவியும் வர்றார். அவர் முகத்துல ஒரு குழந்தைத்தனம், ஒரு அமைதி. இப்போ குரு அந்த போட்டிக்கான நிபந்தனையை அறிவிக்கிறார். இங்கிருந்துதான் கதை ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி மாறப்போகுது. அப்படியா? முதல்ல துறவிய பார்த்து சொல்றார், துறவியே, இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. நீ இந்த இளைஞன் கிட்ட தோத்துட்டா இதோ இந்த வாளால உன் தலைய வெட்டிடுவேன். என்னது? 12 வருஷம் தியானம் செஞ்ச ஒருத்தன் ஒரு சாதாரண இளைஞன் கிட்ட தோக்குறத நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரு நிமிஷம், இது ரொம்ப கடுமையான நிபந்தனையா இல்லையா? தியானம் பண்ணின ஒருத்தரோட உயிர பணயம் வைக்கலாமா? இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா. ஆனா கதையோட அடுத்த பகுதி அதை விட அதிர்ச்சியா இருக்கு. குரு அந்த இளைஞன் பக்கம் திரும்பி, மகனே, நீ தோத்துட்டா உன் தலையும் வெட்டிடுவேன். சரி. ஆனா உனக்கு சொர்க்கம்லாம் கிடையாது. நீ நேரா 7ஆவது நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்றார். ஆஹா, 2 பேருக்குமே இது வாழ்வா சாவா போராட்டம். ஒருத்தருக்கு உயிர் போனா சொர்க்கம் நிச்சயம், இன்னொருத்தருக்கு உயிரும் போகும், நரகமும் நிச்சயம். குரு ஏன் இப்படி ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்குறார்? ஒரு கணம் அந்த இளைஞன் தப்பிச்சு ஓடிடலாமான்னு நினைக்கிறான். ஆனா அவன் ஒரு சாமுராய் பரம்பரை, ஒரு வீரனோட மகன்.
மரணத்துக்கு பயந்து பின்வாங்கறது அவன் ரத்தத்திலேயே இல்ல. சவாலை ஏத்துக்கிறான். இப்போ ஆட்டம் ஆரம்பிக்குது. அந்த இளைஞனோட நிலைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆட்டம் ஆரம்பிச்சதும் பலமான காத்துல ஆடுற இலை மாதிரி அவன் உடம்பு நடுங்குது. பயத்துல வா சாவா போராட்டம். ஒவ்வொரு காய நகர்த்தும் போதும் கை நடுங்குது. இங்கதான் குருவோட திட்டம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சாதாரணமா நம்ம மனசு ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி யோசிக்கும், இல்லனா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படும். ஆனா மரணம் கண்ணு முன்னாடி நிக்கும்போது மனசுக்கு யோசிக்க நேரம் எங்க இருக்கு? நேரமே இல்ல. அடுத்த நிமிஷம் நான் இருப்பேனான்னு தெரியாத ஒரு சூழல்ல நேத்து என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்குங்கிற சிந்தனைக்கு இடமே இல்ல. கரெக்ட். அவன் மனசுல ஓடிட்டு இருந்த எல்லா யோசனையும் டக்குன்னு நின்னு போச்சு. அவனோட சலிப்பு, அவனோட குழப்பம், அவனோட கடந்த காலம் எல்லாமே மறைஞ்சு போச்சு. அந்த செஸ் போர்டு, அந்த காய்கள், அந்த நொடி. ஆமா, இத தவிர அவன் உலகத்துல வேற எதுவுமே இல்ல. விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கலைஞர்கள் இவங்கெல்லாம் சொல்ற ஃப்ளோ ஸ்டேட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது தன்னை மறந்து ஒரு வேலையில முழுசா மூழ்கி போறது. குரு அந்த இளைஞனை செயற்கையா ஆனா மிக தீவிரமா அந்த நிலைக்கு தள்ளி இருக்கார். அதுதான் தியானத்தோட அடிப்படைன்னு சொல்றீங்க? ஆமா, மனதின் சலசலப்ப நிறுத்தி நிகழ்காலத்துல முழுசா வேரூன்றுவது. எண்ணங்கள் நின்ன அடுத்த கணம் ஒரு அற்புதம் நடக்குது. அவனுக்குள்ள ஒரு பேரமைதி உருவாகுது. உடம்போட நடுக்கும் நிக்குது. வேர்வையெல்லாம் காஞ்சு போகுது. அவன் உடம்பே ஒரு இறகு மாதிரி, லேசான மாதிரி ஒரு ஃபீல். அவனோட பார்வை அவ்வளவு கூர்மையாகுது. எதிரே இருக்கிற துறவியோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு மூச்சையும் கூட அவனால உணர முடியுது. இது வெறும் மன அமைதி இல்ல, இது ஒரு விழுப்பு நிலை. கவனம் சிதறாம முழு சக்தியும் ஒரே இடத்துல குவியும் போது ஒரு மனுஷனோட ஆற்றல் பல மடங்கு அதிகமாகும். அதுதான் இப்போ அவனுக்கு நடக்குது. அவனோட ஆட்டம் அடியோட மாறுது. இதுக்கு முன்னாடி அவன் இப்படி விளையாடினதே இல்ல. ஒவ்வொரு காயையும் ஒரு மாஸ்டர் மாதிரி நகர்த்துறான். ஆட்டத்தோட போக்கு தலைகீழா மாறுது. ஆமா, 12 வருஷமா தியானம் செஞ்ச துறவி தோத்து போற நிலைமை உருவாகுது. வெற்றி நிச்சயம்னு தெரியும் போது அவன் நிமிர்ந்து அந்த துறவிய பாக்குறான். இப்போ வரைக்கும் கதை ஒரு திறமையை எப்படி உச்சத்துக்கு கொண்டு போறதுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருந்து தான் கதை தியானத்தை தாண்டி வேற ஒரு தளத்துக்கு நகர போகுது. நிச்சயமா. அவன் அந்த துறவியோட முகத்தை பாக்குறான். 12 வருஷ தியானம் அவர் ஒரு மலர் மாதிரி மலர வச்சிருக்கு. அப்படியா? ஒரு குழந்தையோட அப்பாவித்தனம், அத்தனை தூய்மை, வானம் மாதிரி தெளிஞ்ச கண்கள், தோத்துக்கிட்டு இருக்கோங்கிற எந்த சலனமும் இல்லாம அமைதியா உட்கார்ந்திருக்கார். அந்த அழகிய முகத்தை பார்த்ததும் இளையன் மனசுல அதுவரை அவன் அறிந்திராத ஒரு புதிய உணர்வு பிறக்குது. என்ன அது? கருணை. கருணையா? இது எப்படி சாத்தியம்? சில நிமிஷத்துக்கு முன்னாடி தன் உயிரை காப்பாத்திக்கணும்னு நடுங்கிட்டு இருந்த ஒருத்தனுக்குள்ள எதிராளி மேல எப்படி கருணை வரும்? அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் தனக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், நான் செத்தா ஒன்னும் நஷ்டம் இல்ல, என் வாழ்க்கை வீணானது. ஆனா இந்த துறவி கொல்லப்பட்டா இவ்ளோ அழகான ஒன்னு இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சு போயிடுமே. இந்த எண்ணம் வந்த அடுத்த நொடி இதுவரை அவன் உணராத ஒரு பரவசம் அவனை நிரப்புது. அவன் இதயம் திறந்த மாதிரி, உள்ளுக்குள்ள ஆசிர்வாதங்கள் மழை மாதிரி பொழியற மாதிரி உணர்றான். இது அனுதாபத்தை தாண்டியது. இதுதான் அகங்காரம் கரையும் புள்ளி. உண்மையான தியானம் மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல, அது நான்கிற எண்ணத்தை கரைக்கும். நான் ஜெயிக்கணும், நான் வாழணுங்கிற எண்ணம் கரைஞ்ச உடனே அந்த இடத்துல அன்பும் கருணையும் தானா வெளிப்படுது. தியானத்தோட உண்மையான மலர்ச்சி கருணைன்னு சொல்றீங்க? ஆமா, அதுவரையும் அவனுக்கு இருந்தது வேறு மட்டும்தான். இப்போ இறக்கைகள் முளைக்க ஆரம்பிக்குது. அந்த பரவச நிலையில இளைஞன் ஒரு முடிவெடுக்கிறான். வேண்டுமென்றே தவறான காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறான். துறவிய காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஆமா, அவரை காப்பாத்திடணுங்கிறதா அவன் நோக்கம். அவன் தவறான அடியை எடுத்து வச்ச அந்த நொடியில குரு பலமா சிரிச்சுக்கிட்டே அந்த செஸ் போர்ட தட்டி கவிழ்க்கிறார். நிறுத்துங்கன்கிறார். ஏன்? இங்க யாரும் தோக்கல, நீங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. இளைஞனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நான் தோக்க போறேன், துறவி ஜெயிக்க போறாரு, எப்படி 2 பேரும் ஜெயிச்சோன்னு குழம்பிருப்பான். ஆமா, குரு விளக்க ஆரம்பிக்கிறார். மகனே, மரண பயம் உன் சிந்தனையே நிறுத்துச்சு. அது உன்னை தியான நிலைக்கு கூட்டிட்டு போச்சு. அது உனக்கு வேரை கொடுத்துச்சு. ஆனா அந்த தியானம் மட்டும் போதாது. ஆபத்து போனதும் அதுவும் போயிடும். உண்மையான தியானம் நடந்தா அதோட விளைவா கருணை பின்தொடரணும். இது ஒரு முக்கியமான கருத்து. தியானம் ஒரு கருவிதான், அதன் விளைவுதான் முக்கியம். அந்த விளைவு என்னங்கிறத குரு தெளிவா சொல்றார். குரு தொடர்கிறார். அந்த துறவிய காப்பாத்துறதுக்காக நீ தோற்க துணிஞ்சப்போ உன் கண்ணுல நான் கருணையோட ஒளிய பார்த்தேன். அதுதான் உன்னோட இறக்கைகள். அதேதான். அப்போதான் நீ உண்மையிலே ஜெயிச்ச.
அந்த துறவியோட வெற்றி ஒரு பொருத்தே இல்ல. அவர் ஏற்கனவே ஸ்வர்க்கத்துல இருக்கிறவர். ஆனா நீ தியானத்தையும் கருணையும் ஒரே நேரத்துல அடைஞ்சிட்ட. ஆக குருவோட இறுதி போதனை இதுதான், தியானம் மற்றும் கருணை. புத்தர் சொன்ன ரெண்டு மிக அடிப்படையான விஷயங்கள் இவை, பிரக்ஞா மற்றும் கருணை. இத குரு ஒரு அற்புதமான உருவகத்தோட விளக்குறார். ஆமா, அந்த வேர் இறக்கை உருவகம். தியானம்ங்கிறது ஒரு மரத்தோட வேர் மாதிரி. அது இந்த பூமியில இந்த நொடியில உன்னை ஆழமா வேரூன்ற வைக்குது. அது உன்னை நிகழ்காலத்துல நிலைநிறுத்துது. கருணைங்கிறது அந்த மரத்தோட இறக்கைகள் அல்லது கிளைகள் மாதிரி. வேர்கள் எவ்வளவு ஆழமா பூமிக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு மரத்தோட கிளைகள் வானத்துல உயரமா பறக்க முடியும். கரெக்ட். வேர் இல்லாம இறக்கைகள் மட்டும் இருந்தா காத்துல அடிச்சிட்டு போயிடுவோம். இறக்கைகள் இல்லாம வேர் மட்டும் இருந்தா ஒரே இடத்துல தேங்கிடுவோம். மிகச்சரியான விளக்கம். தியானம் உன்னை உனக்குள்ள ஆழமா கொண்டு போகுது. கருணை உன்னை மத்தவங்களோட அன்பால இணைக்குது. தியானமும் கருணையும் சந்திக்கும் போதுதான் ஒரு ஞானி பிறக்கிறார். அப்போ ஒருத்தரோட தியானம் உண்மையானதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமாம், அவங்க கிட்ட எவ்வளவு கருணை இருக்குன்னு பாக்குறது தான் அந்த வழி. ஆஹா, இந்த கதையில இருந்து நீங்க எடுத்துச் செல்ல வேண்டிய 2 முக்கிய விஷயங்கள், தியானம் மற்றும் கருணை. ஒன்று உங்களை ஆழமாக வேரூன்றச் செய்கிறது, மற்றொன்று உங்களை வானில் உயரப் பறக்க வைக்கிறது. ஒரு நாள் இந்த 2 குணங்களும் எந்த ஒரு சூழ்நிலையையும் சார்ந்து இல்லாம உன்னோட இயல்பாவே மாறிடும். இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கதை ஒரு தீவிரமான வாழ்வா சாவா சூழலை விவரிக்குது. அந்த சூழல் தான் இளைஞனின் மனசை நிறுத்தி அவனுக்குள்ள கருணைய மலர செஞ்சது. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில அப்படிப்பட்ட தீவிரமான சூழல்கள் அமைவது ரொம்ப அரிது இல்லையா? ஆமா, அப்படியானால் குருவோட இந்த டெக்னிக்கை நாம எப்படி பயன்படுத்திக்கிறது? அதுதான் கேள்வி. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளோட தேவையற்ற சிந்தனைகளை நிறுத்தி நிகழ்காலத்துல ஆழமா வேரூன்றவும், நம்மள சுற்றியிருப்பவர்கள் மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கருணையின் இறக்கைகளை விரிக்கவும் நாம நமக்காகவே உருவாக்கி கொள்ளும் அந்த சதுரங்க ஆட்டம் எதுவா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. அது ஒரு கடினமான வேலையா இருக்கலாம், ஒரு தீவிரமான உடற்பயிற்சியா இருக்கலாம், அல்லது முழு மனசோட செய்யற ஒரு சேவையா கூட இருக்கலாம். அந்த ஆட்டம் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய அகங்காரத்தை கரைத்து கருணையை மலரச் செய்வதாக இருக்கிறதா என்பதை பற்றி சிந்தியுங்கள்.